நம்ம தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்க போறோம். ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தரோட பேசுவாராக. முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, தேவனுடைய ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைய நம்ம எப்படி வாழ்றது? ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸ்க்குள்ள நம்ம எப்படி அடுத்த கட்டங்களுக்குள்ள கர்த்தர் நம்மளை கடந்து போக பண்ணுகிறார் என்பத நம்ம பார்க்கிறோம். பிளஸ் கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கிறது? அவர் நம்மளை எந்த விதத்துல எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு 2, 3 வசனத்தை நான் வாசிச்சுட்டு நான் மெசேஜுக்குள்ள போக விரும்புறேன். முக்கியமா எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமம் 27வது அதிகாரத்துல 18வது வசனம். என்னாகமம் 27:18. கர்த்தர் கர்த்தர் மோசேயை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் ஒரு மனுஷனை பார்க்கிற விதம் எப்படியாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. இது அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா, அவனை எல்லாரும் முன்னாடியே கொண்டு வா, அவனுக்கு கனத்தை குடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனுடைய கட்டளைகள் அவனுக்கும் அவனுடைய கட்டளைகளையும் கீழ்ப்படியும்படி அவனுக்கு கனத்தை குடுன்னு அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆனா இந்த இடத்துல கர்த்தர் யோசுவாவை ஐடென்டிஃபை எப்படி பண்றாரு தெரியுமா? ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய அதுல ஆழமா தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய பார்வை ஆவியை பெற்றிருக்கிறவர்களை வித்தியாசமாய் பார்க்கும். அதை பிக் பண்ணும். அதை தெரிந்து கொள்ளுவார் அவர். ஆவியை பெற்றிருக்கிற இதை ஆழமா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரை போல அல்ல. அபிஷேகம் பெற்றவர்கள். நீங்க இயேசுவை ரிசீவ் பண்ணும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு உங்களை ஒப்பு கொடுத்த பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து விட்டார். எல்லாருக்குள்ளயும் வந்து விட்டார். நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஸ்பெஷலா பார்க்கிறார். எனக்கு இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு சந்தேகம் வந்தது. என்ன சந்தேகம்னா, ஆண்டவரே பழைய ஏற்பாட்டின் நாட்களில ஒரு குறிப்பிட்ட மக்களுக்குள்ளதான் தேவனுடைய ஆவியானவர் இருப்பார். எல்லாருக்குள்ளயும் இருக்க மாட்டார். மோசேக்குள்ள இருந்தார். நம்ம பார்த்தோம்னா யோசுவாவுக்குள்ள இருந்தார். காலேபுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரான்னு வசனத்தின்படி தெரியல. அவனுக்குள்ள வேற ஆவி இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அவனுடைய மைண்டையும் அவனுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் கூட குறிக்கிறதா இருக்கலாம். அதை பத்தி தெளிவா தெரியல. ஆனா யோசுவாவை பத்தி தெளிவா இருக்குது. அவனுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருந்தார். அப்போ ஒரு சந்தேகம் தான். அந்த நாட்கள்ல கொஞ்சம் பேர் இருந்தாங்கப்பா. அதனால நீங்க யோசுவாவை ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது அவனுடைய ஆவி இருக்குது. கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்லலாம். ஆனா we are very ordinary person. நாங்க பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாலும் ஏராளமான பேர் தான் பெற்றுட்டாங்களே. 1, 2 பேர் இயேசுவை ரிசீவ் பண்ணிருக்காங்க. உலகம் முழுச பார்த்தா கோடிகளை தாண்டுமே ஆண்டவரேன்னு சொல்லி கேள்விகள் எழும்போது ஆவியானவர் எனக்கோடு ஒரு காரியத்தை ஆழமாக இருதயத்தில் போட்டார். உனக்கு என்னுடைய நாமம் தெரியுமா? என்னுடைய பெயர் எல் ஷடாய். அவருடைய பெயர் என்னன்னா எல் ஷடாய். எல் ஷடாய்க்கு அர்த்தம் என்னன்னா மல்டி பிரஸ்டட் ஒன்னு அர்த்தமாம். பல மார்புடைய ஒருவர்னு அர்த்தம். அதோட உண்மையான மீனிங், ரியல் மீனிங் அதான். சர்வ வல்லமை உள்ள தேவன் ஏன் தெரியுமா அதற்கு அர்த்தமா இருக்கிறது? அவரால அட் அ டைம் பலரை ஃபீட் பண்ண முடியும். ஒரே நேரத்துல பலரை ஃபீட் பண்ண முடியும். அர்த்தம் என்ன தெரியுமா? அதே மாதிரிதான் யோசுவாவை எப்படி அவர் ஸ்பெஷலா அவர் பார்த்தாரோ, ஆவியுள்ள யோசுவான்னு பார்த்தாரோ, அதே மாதிரி அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருத்தரையும் அவர் ஸ்பெஷலா பார்க்கிறாரு. அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருத்தரையும் ஸ்பெஷலா பார்க்கிறாரு. God identified ஜோஷுவாவை எப்படி தெரியுமா அவர் ஐடென்டிஃபை பண்ணாரு? The man with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட யோசுவா. இதுதான் அவருடைய ஐடென்டிபிகேஷன். அப்ப இன்னைக்கு என்னை பார்க்கும் பொழுதும் தேவனுடைய நினைவுகள்ல வருது, ஆவியினால நிரப்பப்பட்டவன். ஆவியினால நிரப்பப்பட்டவன். ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். தேவனுடைய வல்லமையை நம்ம சுருக்கிட கூடாது. அட் அ டைம்ல அவரு எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க. இங்க உள்ள ஒரு வாலிபனையும் இந்தியாவில் உள்ள ஒரு வாலிபனையும் தேவன் ரட்சிப்புகளை நடத்தும்படி சந்திக்கிறார். இதே நேரத்துல அமெரிக்காவிலையும் சந்திக்கிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் சொல்லுவான், ஐ லிட்டரலி
felt the presence of Godங்கிறான். ஆனா இந்தியாவுல உள்ளவனு சொல்றான், நானும் அதே மாதிரி ஒரு தேவ பிரசனம், இதுவரைக்கும் கண்டுராத ஒரு பிரசனம் என்னை தொட்டது, என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றான். அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுவால அங்க என்ன செய்றாரோ அதை இங்க செய்ய முடியும். அவர் எல்ஷடாய், எல்ஷடாய், எல்ஷடாய். அவரால ஒரே நேரத்துல எல்லாவற்றையும் செய்ய முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இதுதான் அவருடைய சுபாவம். ஒரு நாட்கள்ல அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தேவனா இருந்தார். அவர்களை மாத்திரம் கரெக்ட் கரெக்ட் பண்றதுக்காக அபிஷேகத்தை கொடுத்து ஒரு சில தீர்க்கதரிசிகளை எழுப்பி அனுப்பினார். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப ஒரு தேசத்துக்கு மாத்திரம் கிடையாது. இயேசு சொன்னார், நான் உலகமெங்கும் போய், எதனால அவர் உலகமெங்கும் போக சொன்னார் தெரியுமா? இயேசு சொன்னார், ஆல் பவர்ஸ் அண்ட் டொமினியன் எல்லாம் என் மேல இருக்கு, என்கிட்ட இருக்கு, எல்லா பவரும் எனக்கு இருக்கு. அதனால இப்போ அர்த்தத்துல எல்ஷடாய், அவரால் எல்லாரையும் டீல் பண்ண முடியும். ஒரே நேரத்துல பல தரப்பட்ட கூட்டத்தை டீல் பண்றதுக்கு காடுக்கு வல்லமை உண்டு. அப்ப ஒரு காரியத்தை நான் ஆழம் அறிந்து, ஐ எம் ஸ்பெஷல் ஃபார் காட். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டதினால ஐ எம் ஸ்பெஷல் ஃபார் காட். இதை நான் ஆழமா முதல்ல தெரியணும். இன்னும் கூட தேவன் பார்க்கிற விதத்தை நான் இன்னும் கூட வசனங்கள் எல்லாம் வாசிக்க விரும்புறேன். நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, இங்க யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. என்னன்னா, யோவான் ஸ்நானகன் இப்போ சிறையில இருக்கிறார். ஏரோதுனால பிடிக்கப்பட்டு அவர் சிறையில வைக்கப்பட்டு இருக்கிறான். இப்ப சிறையில இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. அவன் வெளியே இருக்கும்போது வரைக்கும் அவன் தைரியமா சொல்லுவான், இவர் தான் தேவனுடைய ஆட்டுக்குட்டி, அவர் தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவருடைய சீஷர்கள் வரைக்கும் அவன் சொன்னதை கேட்டு பின்னாடி போன அந்திரேயாவை பற்றி நமக்கு தெரியும் வசனத்துல. அப்போ இவ்வளவு தைரியமா இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தவன் சிறைச்சாலைக்குள்ள போன பிறகு அவனுக்கு சிறைச்சாலையிலயும் அவன் சாதாரணமா இருக்கல. தெரிஞ்சுக்கணும், ஏரோது எல்லா காரியத்தையும் யார்கிட்ட கேட்டு கேட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தான் தெரியுமா? யோவான் ஸ்நானகன்ட்ட கேட்டு கேட்டுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இது வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. அப்போ அவன் அங்கேயும் தான் ரோல பிளே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா அவன் அங்க இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்குது. அவன் சிறைச்சாலையில இருந்து யோசிக்கிறான், நான் ஏன் இங்க இருக்கேன், எதுக்கு இங்க இருக்கேன், சந்தேகம் உள்ள குழப்பம் ஏற்படும் பொழுது அவன் போயிட்டு இயேசுட்ட ஆள் அனுப்பி கேட்கிறா, நீர் தானா, இல்ல வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா, தவறான ஆளை இவ்வளவு நாள் பண்ணிட்டனோ. அவனுக்குள்ளேயும் சந்தேகம் வருது. இயேசுவ இவ்வளவு நாள் தைரியமா அவன் வெளியே சொன்ன ஆளு, இப்ப அவன் மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் வருது. ஏன்னா அவனுடைய சிச்சுவேஷன் கஷ்டமான சிச்சுவேஷன். இருட்டையே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. இப்போ அவனை சிறையில பிடிச்சு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் லிமிட் இல்ல. அவன அவன வர எங்கேயோ தடுத்து வைக்கல. இப்ப மனுஷனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அவனுக்கு குழப்பம் வருகிறது. ஆனா அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு தெரியுமா? இவன் குழப்பத்துல இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இயேசு அவனை பத்தி என்ன பேசினாரு தெரியுமா? நீங்க பாருங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2ல இருந்து 3க்குள்ள அவன் சந்தேகப்பட்ட ஆட்களை அனுப்பிக்கிட்டு இருக்கான். இப்போ 11ஆம் வசனத்துல இயேசு என்ன பேசுறாரு? அதே அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல என்ன பேசுறாரு தெரியுமா? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் அப்போ ஒரு காரியத்தை ஆழமா நம்ம தெரியணும். இந்த இந்த இடத்த கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. இப்போ இவனுக்கு நிறைய டவுட் இருக்கிறதுனால இவனுடைய ஐடென்டிட்டி மாறல. இப்ப யோவான் யோசிக்கிறாரு, நான் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தேன், அவருக்கு செம்மைப்படுத்த வந்தேன். ஆனா அவனுக்கு சந்தேகம் ஏற ஏற அவனுக்கு ஒரு சிறைக்குள்ள இருக்கும் பொழுது சந்தேகம் ஏற ஏற அவர்தான் கிறிஸ்துவானே ஒரு சந்தேகம் வருகிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடைய ஐடென்டிட்டியை சந்தேகப்பட்டிருந்தாலும் நான் உன்ன சொல்றேன், உன்னுடைய ஐடென்டிட்டியை நான் சந்தேகப்படல. நீ தான் பெரியவன் யோவானே, ஸ்திரீகள் இடத்துல பிறந்தவன்ல நீ தான் பெரியவன்னு சொல்லி இயேசு அந்த இடத்துல சாட்சியிடுகிறத பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சந்தேகமும் சரி, உங்களுடைய குறைவுகளும் சரி, உங்களோட ஐடென்டிட்டியை இறக்கல. நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீர்கள். நான் அப்படியே தான் இருக்கிறேன். கர்த்தர் பார்க்கிற விதம் அப்படிதான். இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். இதுவும் பிரயோஜனமா இருக்கும். இப்போ நீங்க பாருங்க, மோசேய கர்த்தர் அனுப்புறாரு. நீ போய் என் ஜனங்களை விடுதலையாக்கும்படி பார்வோன் இடத்தில் போன்னு சொல்லி அனுப்பும்போது இவ சொல்றா, ஆண்டவரே, பார்வோனுக்கு முன்னாடி போய் நிக்கிறதற்கு நான் எம்மாத்திரம், நான்லாம் லாய்க்கே இல்லப்பா. அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அவனுக்கு முன்னாடி போய் நிக்க நான் யாரு?
அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் ஒரு பதில் சொல்றார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேர்ன்னு சொல்றார். அர்த்தம் என்னன்னா, உன் ஐடென்டிட்டி வேறன்னு சொல்றாரு. நீ ஒரு சூழ்நிலைய பார்த்துட்டு பயந்து கொண்டிருக்கிறாய். ஆனா இந்த இந்த சூழ்நிலைக்கு மேல அதிகாரம் உனக்கு இருக்குது. அப்போ காட்ன்னு சொன்ன உடனே அவர் கடவுளாயிட்டானா மோசே? கிடையாது. என்ன சொல்றாருன்னா, பார்வோனுக்கு மேல சகல அதிகாரம் உனக்கு இருக்குது. அர்த்தம் அதேதான். இப்போ பைபிள்ல இருக்கு. பிசாசின் மேல அதிகாரம், பிசாசின் வல்லமையை மேற்கொள்ளும்படி உனக்கு அதிகாரம்னா, பிசாசுடைய வல்லமைக்கு மேல நான் கடவுள வச்சிருக்காருன்னு அர்த்தம். எனக்கு அதிகாரம் இருக்கு அதுக்கு மேல. அது அந்த மீனிங்ல தான் காட் அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ மோசேக்கு அவனுடைய ஐடென்டிட்டி தெரியல. ஆனா கர்த்தருக்கு தெரியுது. இதே மாரி ஏகப்பட்ட பேர சொல்லலாம். கிதியோன பற்றி சொல்லலாம். கிதியோன அப்படிதான். அவன் பயந்து கொண்டு ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டு இருக்கிறான். ஆனா அவன பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலின்னு. சவுல் ராஜாவாய் மாறுவதற்கு கர்த்தர் அழைக்கும் பொழுது அவனால அதை அக்செப்ட் பண்ண முடியல. அவன் தளவாடங்களுக்கு அடியில ஒளிந்து கொண்டிருந்தான். இதேபடிதான் ஒவ்வொருத்தரையும் காட் பார்க்கிற விதம் வித்தியாசம். ஆனா உங்களுடைய கரண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் டிஃபரெண்டா இருக்கலாம். நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் தடுமாறி கொண்டு இருக்கிறதுனால உங்களை பற்றின ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயோ ஒரு குறைவான எண்ணங்களுக்குள்ளேயோ நீங்க இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பார்க்கிற விதம் வித்தியாசம். நான் உன்னை பார்க்கிற விதம் வித்தியாசம். நீ இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேதுரு, இதை ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். பேதுரு மறுதலிக்க போறாங்கிறது இயேசுவுக்கு தெளிவா தெரியும். பேதுரு மறுதலிக்க போறாங்கிறது இயேசுவுக்கு தெளிவா தெரியும். பேதுரு இங்க சொல்றான், நான் மறுதலிக்க மாட்டேன். டயலாக் எல்லாம் பெருசா பேசுறான். ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ மறுதலிப்பான்னு சொல்லிட்டு, ஆகிலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு ஜெபிக்கிற. ஏன் சொன்னார் தெரியுமா? ஆண்டவருக்கு தெளிவா தெரியும். இவன் மேலதான் சபையை கட்டணும். இவனை கொண்டுதான் சபை என்ன ஆரம்பிக்க போகிறது. ஒரு பெரிய அவன் மேல ஒரு ஒரு ஸ்தானம், அவனுடைய ஸ்தானத்துல இருந்து அவனை கீழே இறக்கி விட்டுறக்கூடாது. நீ இன்னைக்கு ஒருவேளை பேதுருவ இன்னைக்கு நீ தடுமாறி நீ விழலாம். ஆனா ஒரு நாள் நீ நிப்ப. அன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. இன்னைக்கு நீ நிறைய தடுமாற்றத்துக்குள்ள இருக்கலாம் பேதுருவே. ஆனா ஒரு நாள் நீ எந்திரிச்சு நிப்ப. அப்ப 5000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு நாள் நீ நடந்து போவ பேதுருவே. அப்ப நிழல் பட்டு நிறைய பேர் சுகப்படுவாங்க. ஒரு நாள் நீ சொல்லுவ, சிலருடைய கைகளை பிடித்து நீ தூக்கி விடுவாய். முடவர்கள் நடப்பார்கள். ஒரு நாள் நீ போகும் பொழுதே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு நாள் உன்னை பயங்கரமாய் பயன்படுத்த போகிறார். கர்த்தர் ஒரு பெரிய திட்டம். அது மாத்திரம் இல்ல. இன்னைக்கு நீ சொல்லலாம் பேதுருவே, நான் பயந்துட்டு, நீ பயந்துட்டு மறுதலிக்கிற நிலைமைக்குள்ள போலாம். ஆனா உன் விசுவாசத்தை சாகடிச்சிடாத. நீ விழுந்து போனாலும் அவர் மேல விசுவாசமாயிரு. ஒரு நாள் எழுப்பி நிறுத்துவார். அன்னைக்கு உன்னை சிலுவையில் அறைய வருவார்கள். அன்றைக்கு சொல்லுவாய் நீ, என்னை இயேசுவை அறிந்தது போல அறையாதீர்கள். தலைகீழ அடியுங்கள் நீ சொல்லுவ. அவ்வளத்திற்கு வைராக்கியமாய் சாட்சி கொடுக்கிற அளவுக்கு நான் உன்னை மாற்ற முடியும். உன் ஐடென்டிட்டி அதுதான். பேதுருவே, உன் ஐடென்டிட்டி அதுதான். இப்போ உள்ள சூழ்நிலை உன் ஐடென்டிட்டி கிடையாது. இப்போ உள்ள சூழ்நிலை உன் ஐடென்டிட்டி கிடையாது. எல்லாரும் உங்களுக்குள்ள பேசுங்க. ஒரு ஒரு நிமிஷம் பேசுங்க. இப்போ உன்னுடைய தடுமாற்றங்கள் உன்னுடைய ஐடென்டிட்டி கிடையாது. இப்போ நீ நீ போராடுகிறாயே, இந்த காரியம் உன்னுடைய ஐடென்டிட்டி கிடையாது. இப்போ உலகத்துடைய கஷ்டத்தையே யோசிச்சு யோசிச்சு உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களை ஒரு விதமா யோசிக்க வைக்குதுல்ல, அது உங்க ஐடென்டிட்டி கிடையாது. நிறைய கொஸ்டின்ஸ் மேல கொஸ்டின்ஸ் உங்க ஹார்ட்ல ரேஸ் ஆகுதுல்ல, குழப்பப்படுறீங்கல்ல, நீங்க இது உங்க ஐடென்டிட்டி கிடையாது. ஒரு நாள் இருக்குது, ஒரு நாள் வருகிறது. தேவோட ஸ்தோத்திரம் சொல்லுதுங்க. சகண்டி அலாபா ஓ ராம்லோ கோட்டோசி அந்தாரா ஓ ராம்லோ கோரோஷி கட்டாலியா. தேவனுடைய பிரசனம் ஒவ்வொருத்தரையும் தொடரட்டும், ஒவ்வொருத்தரையும் தொடரட்டும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உங்க ஐடென்டிட்டி டிஃபரெண்ட். உங்க ஐடென்டிட்டி டிஃபரெண்ட். இப்போ நான் வந்து ஒவ்வொரு வார்த்தையா உங்களுக்குள்ள பேச நான் விரும்புறேன். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, என்னுடைய லைஃப் ஒரு கிறிஸ்டியன் லைஃப் ஹெல்த்தியா போணும்னா, முதல்ல என்னுடைய ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் எங்க தெரியுமா? என்னுடைய கிரியை கிடையாது. முதல்ல என்னுடைய செயல்பாடுகள் கிடையாது. முதல்ல அது ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விதம் சிலுவையில ஆரம்பிக்குது. சிலுவையில ஆரம்பிக்குது. சிலுவை என்னை எப்படியாக மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கணும். நான் எல்லாத்தையும் தொட போறதில்ல. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிற சிலத நான் சிலது அடிஷனலா பேச விரும்புறேன். லைட்டா தொட விரும்புறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். சிலுவையில இயேசு மாத்திரம் மரிக்கவில்லை.
இயேசுவோடு கூட என்னுடைய பழைய மனுஷரும் மரித்து போனார். இத நான் ஆழமா நம்பணும். 2வது, இயேசு உயிரோடு எழும்பும் பொழுது, இயேசு மாத்திரம் எழும்பவில்லை. இயேசுவோடு கூட நானும் எழுப்பப்பட்டேன். நீதியான கிரியைகளை செய்யும்படி. 3வது, நான் கிறிஸ்துவுடனே கூட இப்போ இயேசு எப்படி பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறாரோ, அதே போல நானும் உன்னதங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறேன். வசனத்துல இது எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கிறிஸ்துவ நிமித்த கிடைத்தது. அப்ப என்னுடைய பழைய மனுஷன் மரித்து போனான். அப்போ இத நம்ம ஆழமா அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா வேறு சில காரியங்களும் என்ன என்ன காரியங்கள் நடந்திருக்குது அப்படின்னு முன்னாட்கள்ல பேசாததா இருக்கட்டும். பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது. அப்ப எழுதப்பட்டிருக்குது. நம்ம இதெல்லாம் நீங்க அறிய அறிய நம்ம விடுதலைக்கு ஏதுவா இருக்கும். நான் முதல்ல சொன்னேன், நம் கிறிஸ்துவோடு சிலுவையில் அடையப்பட்டோம். 2வது சொன்னேன், அவரோடு கூட எழுப்பப்பட்டோம் நீதி செய்வதற்காக. 3வது சொன்னேன், நாம் உன்னதங்கள் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறோம். மேலான இடத்துல நம்மை அமர பண்ணி இருக்கிறார். ஆனா இந்த இடத்தை நம்ம சில காரியங்களை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, பாவம் முன்னாடி எப்படி ஆட்கொண்டது என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதாம் மூலமா தான் இந்த பாவம் இந்த உலகத்துக்குள்ள பிரவேசிக்குது. பாவம் வந்த உடனே மரணமும் எல்லாருக்குள்ளயும் வந்தது. இது வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. ஆனா அடுத்த கட்டமாக இது சொல்லுது, இந்த பாவம் நம்மள மரணத்துக்கு ஏதுவாய் ஆட்கொண்டதாம். எல்லா மனுஷனையும் அது நரகத்திற்கு கொண்டு போகும்படியா எல்லார் மேலையும் இந்த பாவம் ஆட்கொண்டது. என் மேலையும் ஆட்கொண்டது. எல்லார் மேலையும் ஆட்கொண்டது. ஆனா இயேசுவை எந்த நிமிஷத்துல நாம் விசுவாசித்தோமோ, அதற்கு பிறகு இந்த பாவத்திற்கு நம்ம மேல வல்லமை இல்லாமல் போயிற்று. அதோடைய வல்லமையை புடுங்கி விட்டார். அத புடுங்கி விட்டார். அப்ப இப்ப என்ன எது ஆட்கொண்டு கொண்டிருக்கிறதுன்னு வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. அது இயேசுவுடைய நீதியினால. அழகா இருக்கு. அதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. கிருபை இப்ப நம்மள ஆட்கொண்டிருக்குதா? அது நம்முடைய நீதியினால இல்ல. இப்போ நம்ம நெறைய பேர் நெனச்சுக்கிட்டு இருக்கோம். நான் நெறைய நீதி செய்றதுனால அவர் கிருபை மூடி அப்படி கிடையாது. இயேசு சிலுவையில செய்து முடித்து ஒரு நீதியை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த ஒரே ரீசன்னால நான் இப்ப கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறேன். கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறேன். அப்போ ஆழமா நான் அறிய வேண்டியது, இன்னைக்கும் பிசாசு எப்படி தெரியுமா ஏமாத்துறா? இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட பின்பு நம்ம இருதயத்துல அவன் சொல்றான், இன்னும் நீ பாவத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற. நீ விழுந்து போயிருவ. நீ பாவத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற. ஆனா சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, நீ பாவத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கல. நீ கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறாய். நானும் நீங்களும் இப்ப கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோம். எவ்வளவு மேன்மையான சத்தியத்தை ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்னும் பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 4 அவசரத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எப்படின்னா இயேசு சாதாரணமாலாம் எழும்பலையாம். பிதாவினுடைய மகிமையினால எழும்பினாராம். இயேசு மரித்தோர்ல இருந்து எழும்பப்பட்டது ஏதோ சாதாரணமா எழும்பல. அவர் எப்படி எழும்பினார்னா பிதாவினுடைய மகிமை, glory of the father. நம்ம முன்னாடி வாசிச்சோம் தெரியுமா ஒரு நாள், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம். அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? அது இயேசுவை மரித்தோர்ல இருந்து எழுப்பக்கூடிய வல்லமையா இருக்கிறது. அதே போல அது எழுதப்பட்டிருக்கு பாருங்க, மரித்தோர்ல இருந்து எழுப்பப்பட்டது போல. அர்த்தம் என்னன்னா the same power, the same glory. அதே வல்லமை, அதே குளோரி எதுக்கு தெரியுமா இப்ப இருக்குதா? நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. இப்ப நானும் அதே மாதிரியான பாத்துல நடக்கும்படி, நானும் ஹோலினஸ்ல வாழும்படி. ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய டைம்ல நம்ம ஏதோ ஒரு காரியத்துல நான் உனக்கு விடுதலை ஆயிடுச்சு, நீ நீதிமான் சொல்லுகிறதற்கு மாத்திரம் அல்ல, நான் அதன்படி நடக்கும்படி கர்த்தர் நம்முடைய தரத்தை உயர்த்துறாரு. புதிதான ஜீவன் உள்ளவர்களை, நான் வித்தியாசமானவன், புதிய புதிய ஜீவன், நான் மரித்து போயிருந்தேன், புதிதான ஜீவன் இப்ப எனக்குள்ள வச்சு அதன்படி நடக்கும்படி கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்று கூட நான் இதுல நிறைய காரியத்தை தொடாம நான் லைட்டா சில காரியங்களை தொட்டு நான் அடுத்தடுத்த விரும்புறேன். இப்ப பாருங்க,
ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எல்லாரும் ஈஸியா எல்லாம் நம்ம வந்து மைண்ட் செட்ட நீங்க கிரியேட் பண்ணணும். ஒரு காரியத்த நான் சொல்றேன். நம்ம நினைக்கிற மாரி இந்த ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம நெறைய சொல்றோம்ல, ஃப்ளஷோட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இந்த உலகத்தோட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இத ஜெயிப்பதற்கு நாம் நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறது மாரி ஏதோ போயிட்டு நான் ஜெபிச்ச உடனே எல்லாம் போயிருமானா, அது அப்படி செயல்படுகிற காரியம் அல்ல. அது மைண்ட ரினியூ பண்ணி மாற்றுகிற காரியம். உங்களுடைய இருதயத்திற்குள்ள பிசாசு வைத்திருக்கிற பொய்களை ஐடென்டிஃபை பண்ணி அதை களைந்து விட்டு கிறிஸ்துவுக்கு தன்னை ஒரு நீதி செய்யும்படி நம்ம அவருடைய நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிற காரியமா இருக்குது. இப்ப பாருங்க, பைபிள் ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நான் சயின்ஸையும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணி பேச விரும்புறேன். நீங்க பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி இருக்குது. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள்னு வசனம் எழுதப்பட்டிருக்குது. இதுல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல பைபிள்ல முதல்ல நமக்கு கற்றுக் கொடுத்தது நீ கிறிஸ்துவோட மரித்து போயிட்டேன்னு சொல்லுச்சு. இப்போ நீ பாவம் செய்கிறதுக்கு அல்ல நீதி செய்யறதுக்கு இயேசு எழுந்தார், நீ அவரோடு கூட எழுப்பப்பட்டாயின்னு பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப ஆண்டவர் வந்து பவுல் மூலமா ஒரு காரியத்தை சொல்றாரு. அத முதல்ல அறிந்துகிட்டல்ல, அத அப்படியே யோசி, அத அப்படியே உன் தாட்ல வச்சுக்க, அதை எண்ணிக்கிட்டே இரு. அர்த்தம் என்ன தெரியுமா சொல்ல வராரு? உன் மைண்ட அந்த சிந்தனையினால நிரப்புன்னு சொல்ல வராரு. அந்த சிந்தனையினால நிரப்புன்னு சொல்ல வராரு. அதுதான் ரோமன்ஸ் 12:2ல இருக்குது. ரினியூ யுவர் மைண்ட். நீ எப்ப தெரியுமா மறுரூபமாக்கப்படுவாய்? உன் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இருக்கு. அவன் மனம் புதிதாகணும்னா நான் அதை மாத்தணும் தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குள்ள மறிச்சிட்டேன். எதுக்கு மறிச்சேன்? பாவத்துக்கு மறிச்சிட்டேன். இப்போ நீதி செய்யும்படியா நான் பிழைத்து இருக்கிறேன். இது வசனத்துல ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் எதுக்காக பிழைத்திருக்கிறேன்? நீதி செய்யும்படியா கிறிஸ்துவுக்குள்ள நான் பிழைத்திருக்கிறேன். இது வசனத்துல நமக்கு ஆழமாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பவுல் இத குறித்து சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா? இத நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்றாங்க. இதுல சயின்ஸ் வந்து 1990கள்ல இத கன்ஃபார்ம் பண்ணுது. ஒரே தாட்ஸ திரும்ப திரும்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு 21 டேஸ் திரும்ப திரும்ப இதே காரியத்த உங்க மனசுல மீண்டும் மீண்டும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க அதே மாரியான சிந்தனையாளர்களா மாறிடுவீங்களா? உங்க மைண்ட் ரினியூ ஆயிருமா? அதுபடி உங்க மாமிசமும் செயல்பட ஆரம்பித்து விடுமா? ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள். உங்க மைண்ட ரினியூ பண்றது கஷ்டமான ப்ராசஸ் இல்ல. பிசாசு சொல்லுவான், இது ரொம்ப கஷ்டம். நீ பரிசுத்தமா வாழ்வது கஷ்டம். நீ கர்த்தருக்காக எழும்புவது கஷ்டம். நீ கர்த்தருக்கோட உறவாடுவது கஷ்டம். நீ பாவத்தை ஜெயிக்க முடியாது. அந்த டைம்ல உனக்கு வருகிற அந்த உணர்வுகளை நீ ஜெயிக்க முடியாது. இது பிசாசுடைய மிகப்பெரிய பொய். இத அறிந்து கொள்ளணும். இத சயின்ஸும் கன்ஃபார்ம் பண்ணுங்க. இத இயேசு இப்ப வசனத்துல பாருங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. வெறும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சயின்டிஸ்ட் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு. அப்போ எனக்கு இப்ப ஆழமான ஒரு சத்தியம் தெரிஞ்சிருச்சு. நான் திரும்ப திரும்ப தேவ வசனங்களை நம்ப என்னுடைய மனம் புதிதாகி கொண்டே இருக்கிறது. நான் இப்ப என்னத்த நம்பணும்? ஆண்டவர் சொல்றாரு என்னத்த நம்பணும்? கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ கிறிஸ்துவுக்குள்ள பாவத்துக்கு மரிச்சுட்டே நம்பு. பாவத்துக்கு நான் மரித்து விட்டேன். திரும்ப திரும்ப உங்க மைண்ட்ல ஆழமா நான் பாவத்துக்கு மரிச்சுட்டேன். உங்க மைண்ட்ல சொல்லலாம் நான் தடுமாறுகிறேன். இல்ல தடுமாற முடியாது. கர்த்தர் அததான் சொல்ல வராரு. நீ நீ மரிச்சு போயிட்ட. மரித்தவனை டெம்ப் பண்ண முடியாது. மரித்தவன் பாவத்திற்கு அவன் உட்பட்டவன் அல்ல. பாவத்துக்கு நீங்கி இருக்கிறான்னு எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஆழமா எனக்கு ஒரு ஆழமான சத்தியம் தெரியும். பாவம் இந்த மேற்கொள் இன்னொரு இடத்துல பாருங்க. நான் சொன்னேன்ல, இப்ப கிருபை நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது நான் சொன்னேன். எப்படி ஆண்டு கொண்டது? இயேசுவுடைய நீதியினால கிருபை ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல இப்படி இருக்குது. கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறவர்களை பாவம் மேற்கொள்ள மாட்டாது. அப்ப இந்த வசனத்தை நான் நம்பணும். நான் கிருபைக்கு கீழே இருக்கிறேன். பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. இதை எல்லாம் இயேசுவே சிலுவையில செய்து முடித்து விட்டார். இத நான் நம்ப என் லைஃப்ல பிளஷோடைய நேச்சர் அதனுடைய கிரியைகள்ல கம்ப்ளீட்டா முடக்கப்பட்டு போயிரும். இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுது, கிறிஸ்து எனக்கு விருத்த சேதனம் செய்தாராம். எப்படி செய்தாராம் தெரியுமா?
எப்படி செய்த அந்த அவருடைய விருத்த சேதனம் எப்படி? நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த விருத்த சேதனங்கள் கிடையாது. அது அது ஆண்களுக்கு மாத்திரம் உடையது. ஆனா இது எல்லாருக்கும் உரியது. இந்த விருத்த சேதனம் எப்படிப்பட்ட விருத்த சேதனமா இருக்கு தெரியுமா? உங்களுடைய பழைய மனுஷன வெட்டிட்டாராம். கட்டிங் ஆஃப் த ஓல்ட் மேன். பழைய மனுஷன வெட்டிட்டாராம். இப்படிதான் NLT சொல்லுது. பழைய மனுஷனை வெட்டிட்டாரா? அப்ப பாவத்தை தூண்டுகிற பாவ இச்சைகளுக்குள்ள ஈடுபாடு உள்ள அந்த பழைய மனுஷனை டோட்டலா கட் பண்ணி எரிஞ்சிட்டாரா? அவர் சொல்றாரு, இப்ப நீ ஃப்ரீ. இப்ப நீ ஃப்ரீயா இருக்கிற. ஆண்டவர் சொல்ற, நீ பாவம் செய்ய முடியாது. உன்னை விடுதலையாக்கி வைத்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் இப்ப நமக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து வைத்திருக்கிறார். விடுதலையாக்கி விட்டார். எல்லா பழைய மனுஷனை நம்மட்ட விட்டு நீக்கிட்டு, அதனாலதான் எழுதப்பட்டிருக்குது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் புது சிருஷ்டியா இருக்கிற. என் மைண்ட நான் இப்படி ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் புது சிருஷ்டி ஆயிட்டேன். இப்போ பாவத்துக்கு நான் செத்துட்டேன். பழைய மனுஷன் என்னை விட்டு நீங்கிட்டான். இப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறேன். நான் டிஃபரண்ட் பர்சன். இப்போ இன்னொரு காரியத்தை நான் அறிந்து கொள்ளணும். சரி, இப்ப எல்லாமே விடுதலை ஆயிட்டேனே, அப்போ அடுத்த கட்டம் இருக்குது. இப்போ பவுல் என்ன சொல்றாரு? அடிக்க வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். எடுத்துக்கோங்க. ரோமர் ரோமர் 6ஆம் அதிகாரம். ரோமர் 8ஆம் அதிகாரம். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஆ ரோமர் 6ஆம் அதிகாரம் தான் 18, 19 வசனம். இப்படி எழுதப்பட்டிருக்குது, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். அப்போ நான் இப்ப எதுக்கு அடிமையா இருக்கிறேன்? பாவத்துக்கு அடிமையா இல்ல. ஃபர்ஸ்ட் கிருபைக்கு அடிமையா இருக்கிறேன். கிருபை என்னை ஆண்டு கொள்ளுதுன்னு இருக்குது. 2வது நீதிக்கு நான் அடிமையா இருக்கிறேன்னு எழுதப்பட்டிருக்குது. 19 வசனத்தை பாருங்க. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிற உன் மாம்ச பலவீனத்தை பத்தி நான் பேசுறேன். எப்படி பேசுறாருன்னா, அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். இது உங்க கையில இருக்குது. நீ ரொம்ப தெளிவா இருக்கும். நான் திரும்பி ஒரு கதை நான் சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. பாவத்துக்கு நீங்க ஒரு காலத்துல அடிமையா இருந்தீங்க. பாவம் உங்களை ஆண்டு கொண்டதுனால உங்களை மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய வைத்து உங்களை அது மரணத்துக்கு ஏதுவாய் நடத்திருச்சு. இப்போ ஆவியின் பிரமாணம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்தார். அப்பொழுது இந்த மரணம் என்கிற பிரமாணத்தை உடைத்தார். மரணத்திற்கு கீழே இல்லைன்னா அதை உடைத்து விட்டார். மரணம் எல்லா மக்களையும் ஆட்கொண்டது. அது என்னையும் ஆட்கொண்டிருந்தது. இயேசுவை நான் விசுவாசிக்கும் பொழுது இந்த மரணமாகிய அந்த சாத்தானை அவர் ஒடித்து போட்டார். சத்துருவை ஒடித்து போட்டார். 2வது அடுத்ததாக அவர் உடைத்து போட்டது பாவத்தை உடைத்து போட்டார். இப்ப 2யும் உடைத்து போட்டுட்டு இப்ப நான் எப்படி இருக்கிறது? நான் ஃப்ரீயா இருக்கிறேன். இப்போ எந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கு கீழே நான் இல்ல. இப்ப சொல்றாரு, உன் மாம்சத்தை திரும்பி நீ உயிர்ப்பிக்க முடியும். மாம்சத்தின்படி நடந்து நீ அதனாலதான் பைபிள் இருக்கு, ஆவியிலே நடக்காமல் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் இருக்கு. அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ உன்னை விடுதலை ஆக்கிட்டேன். ஆனா முன்னாடி உன்னை பாவமும் மரணமும் ஆட்கொண்டு இருந்தது. இப்போ கிருபையும் நீதியும் உன்னை ஆட்கொண்டு இருக்கிறது. நீ முன்னாடி எப்படி பாவமும் மரணமும் உன்னை ஆட்கொண்டு இருக்கும் பொழுது உனக்கு பிரியமான இச்சைகளின்படி நீ பாவம் செய்தாயோ, இப்போவோ பாவம் செய்யறதுக்கு உன்னை ஒப்பு கொடுத்தாயோ, பாவம் மரணமும் நம்ம மேல இருந்ததுனால we are often being tempted. நிறைய நேரத்துல பல இச்சைகளோட சோதனைகள் வரும்பொழுது நாம் அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம் அடிமைகளாக. இப்பவும் அதே மாதிரிதான் இப்ப உங்க மேல கிருபையும் நீதியும் உங்களை ஆட்கொண்டு கொண்டு வருகிறது. நீங்கள் இப்ப அதற்கு ஒப்பு கொடுங்கள் போதும். நீதிக்கு அடிமைகளானீர்கள். இப்ப அந்த நீதிக்கு நீ உன்னை விட்டு கொடுத்தா போதும். ரொம்ப ஈஸி ஆக்கிட்டாரு. இதுவரைக்கும் தடையா இருந்த அந்த 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 பாவத்தை நீக்கிட்டாரு. இதுவரைக்கும் தடையா இருந்த அந்த மரணத்தை நீக்கிவிட்டு விடுதலையாக்கி விட்டு சொல்றாரு, இப்ப நீ ஒப்பு கொடு, எல்லாம் மாறிடும். உன் டிசிஷன்ல தான் இருக்கு. உன்னுடைய டிசிஷன்ல தான் இருக்கு. இப்ப நம்முடைய மைண்ட் என்னன்னா, எல்லாமே உண்மைதான்.
ஆனா நான் ஒப்பு கொடுக்க விரும்புறேன், ஒப்பு கொடுக்கிறேன். பட் இந்த மாம்சம் வித்தியாசமாய் கம்யூனிகேட் பண்ணி மீண்டும் என்ன பாவத்துக்குள்ள நடத்த பண்ணுதே அப்படின்னு சிலருடைய கேள்விகள் இருக்கலாம். வசனத்துல எழுதப்பட்டிருக்குது, நாம் மாம்சத்திற்கு கீழ்ப்படிவதற்கு மாம்சத்திற்கு கடனாளி அல்லன்னு எழுதப்பட்டிருக்குது. அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். நீங்க மாமிசம் கிடையாது. நீங்களும் நானும் மாமிசம் கிடையாது. வி ஆர் ஸ்பிரிட். நாம் ஆவியா இருக்கிறோம். நமக்கு ஒரு சோல் உண்டு. நாம் நம் சரீரத்திற்குள் இருக்கிறோம். சரீரமே பாவம் கிடையாது. சரீரத்துல ஃபிளஷி நேச்சர் இருக்குது. இததான் சிலுவையில் அறைந்திருக்கிறார். ஆனா இந்த இந்த மாம்சத்துடைய டெம்டேஷன், அதனாலதான் சிலுவையில நாம் நம்மை அறைந்திருக்கிறோம். நம்ம அறையப்பட்டோம். ஆனா வசனத்துல இன்னொரு வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. இன்னொரு வசனம் எப்படி இருக்குது? கிறிஸ்துவுடையவன் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறான். மாம்சத்தை அரைஞ்சோம். ஆனா ஆசை இச்சை டெம்டேஷன் திரும்பி மாம்சத்துல இருந்து நம்மளோட ஸ்ட்ரகிள் பண்ண வருது. இதையும் நாம் அறைய முடியும். இது கஷ்டமே கிடையாது. நம்முடைய மைண்ட்ல பிசாசு விதைத்த விதை என்ன தெரியுமா? ஒரு சின்ன ஒரு உணர்வு உங்க மாம்சத்துல வந்தாலும், முதல்ல அத அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ பாவம் செய்து விட்டாய்ன்னு சொல்லுவான். அது பாவம் கிடையாது. அது டெம்டேஷன்ஸ். அவனவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இழுப்புண்டு அது டெம்டேஷன். அது உங்களை டெம்ப்ட் பண்ணும். அப்ப இந்த டைம்ல நான் சொல்ல வேண்டியது நோ. நான் நோ சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா, நான் அவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு அர்த்தம். நான் என்னுடைய மைண்ட முதல்ல ரினியூ பண்றேன். எப்படி ஆரம்பிக்குது? நான் கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டேன். அவரோடு பிழைத்து இருக்கிறேன். இந்த தாட்டுக்குள்ள நம்ம முதல்ல போகிறோம். 2வதாக ஆண்டவர் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறார். இது கஷ்டம்லாம் கிடையாது. பவுல் எவ்வளவு ஈஸியா சொல்லிக் கொடுக்காரு பாரு. முன்னாடி எப்படி உன் மேல பாவமும் மரணமும் ஆட்கொண்டது, நீ எப்படி பாவத்துக்கு செய்ய உனக்கு ஈஸியா இருந்ததோ, அதே போல இப்ப நீ நீதி செய்யறதும் ஈஸி தான். ஏன்னா உன் மேல கிருபையும் நீதியும் ஆட்கொண்டு இருக்கிறது. உன்னால பாவம் செய்ய முடியாது. நீ கிருபைக்குள்ள இருக்கிற, தயவுக்குள்ள இருக்கிற, அது உன்னை காப்பாற்றும். இதை நான் மைண்டுக்குள்ள ஏத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப என்ன ஒப்பு கொடுக்க வேண்டியது என் கையில தான் இருக்குது. என் கையில தான் இருக்குது. நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றது என் கையில தான் இருக்குது. முதல்ல அத நான் விசுவாசித்து விசுவாசித்து வர 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 நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன் பாருங்க. எல்லாத்தையும் கத்தர் மாற்றுவார். நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஒண்ணு தெரியணும், நான் ஸ்பிரிட். நான் திரும்பி அதை கண்டினியூ பண்றேன். நான் ஸ்பிரிட். இப்ப என் மாம்சம் டெம்டேஷன் சொல்லும். நீ நீ வித்தியாசமா இந்த நேரத்துல நடக்கணும். நீ இந்த தப்ப பண்ணணும்னு சொல்லும். உங்க ஆவி பேசணும். ப்ரோ, நான் உனக்கு கீழ்ப்படிறதுக்கு நான் உனக்கு கடனாளி அல்ல. நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஹி இஸ் அனதர் மேன். பிளஸ் வந்து அனதர் மேன். இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம். இப்ப பழைய மனுஷன் அவன் ஆசையோட நம்மகிட்ட பேசுறான். என்ன தெரியுமா? இந்த பழைய மனுஷன் திரும்பி அந்த டெம்டேஷனுக்குள்ள விழும் பொழுது அவன் திரும்பி உயிரடைந்து விடுகிறான். நான் பழைய மனுஷனை திரும்ப திரும்ப பாவத்துக்குள்ள செய்ய செய்ய பெற்றுக் கொண்டிருந்த அந்த மேலான அந்த அந்த விடுதலை, அந்த நீதிமானாக்கப்பட்ட அந்த ஸ்தானங்கள் உடைந்து போக முடியும். கண்டினியூஷன் அதை உடைத்து போட முடியும். திரும்ப 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 பாவம் செய்து கொண்டு துணிகரமா உங்க இருதயம் ஒரு நாள் மாறும் பொழுது அந்த கவனண்ட் உடைந்துரும். இத நான் பயன்படுத்துறதுக்காக சொல்லல. நீங்க யோசிச்சு பாருங்க. நான் சிம்சோனுடைய காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. சிம்சோன் அவனுடைய உடன்படிக்கை அந்த முடிவுல தான் இருந்துச்சு. அந்த முடி வெட்டப்படுறதுக்கு முன்னாடி அவன் யோக்கியமா இருந்தானா? இல்ல, வேஷ்டியோட போனான். ஆனா அந்த சமயமும் கர்த்தர் இரக்கம் காட்டுறாரு. அந்த டைம் கர்த்தருடைய பிரசன்ஸ் வருது. அதுக்கு முன்னாடி அவன் பாவம் செய்றான். அவன் தப்பு செய்றான். என்னெல்லாம் நசரேயர்கள் செய்யக்கூடாது அதையும் 1, 2 செய்றான். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாரு? அவன் கூட கிரியை செய்கிறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த முடி வெட்டப்பட்டது. அவன் பாவம், நான் சொல்றேன், கண்டினியூஸ் சின் செய்ய 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 கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் அற்று போயிரும். அது அற்று போன மறு வினாடியே நீங்களும் நானும் மற்ற மனுஷனை போல மாறிவிடுவோம். மற்ற மனுஷனை போல மாறிவிடுவோம். அதனாலதான் பைபிள் இருக்குது. நீ விழுந்துட்டேன்னா நீ நினைக்கிற மாதிரி உன்னை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு தேவன் இல்ல, ஆசாரியன் இல்ல. அவர் உன்னுடைய பலவீனத்தை அறிந்து பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் எழுதப்பட்டிருக்குது, எவ்வளவு சீக்கிரம் விழுந்த உடனே அவர்கிட்ட போயிடணும், எழுப்பிருங்கன்னு போயிடணும். அப்போ இந்த ரகசியத்தை அதனாலதான் பவுல் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இதை நான் ஆழமா கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அவர் என்னை எடுத்து நிறுத்தவும் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நான் இப்போ சொல்றேன்ல, அப்போ என்னுடைய மாம்சம் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. அது வேற பெர்சன். நம்ம நிறைய டைம் நினைச்சிட்டு இருக்கோம் மாம்சமா நான் தான். இல்ல, அது வேற பெர்சன்.
அது பேசுறது வேற. அது அனதர் மேன். அவனுக்கு நான் கடனாளி அல்ல. மாம்சத்திற்கு கீழ்ப்படுறதுக்கு நான் கடனாளி அல்ல. அவன் சொல்றத கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. பிசாசு சொல்ற டெம்ப்டேஷனுக்கு நான் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்போ என்னுடைய ஸ்பிரிட் நான் அனதர் மேன். நான் வித்தியாசமானவன். எப்படி சவுல் சாதாரணமா இருக்கல. அவன் எப்போ பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள வந்தாரோ, வந்த உடனே அடுத்தது அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனானார். ஹி பிகம் another man எழுதப்பட்டிருக்குது. அப்ப நான் வேறு மனுஷனாகி விட்டேன். அப்ப இப்ப பழைய மனுஷன் பேசுறான். அத செய், இத செய். நம்ம சொல்லணும், இல்ல ப்ரோ, நீ வேற. நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மைண்ட் நம்ம எல்லாருக்குள்ளயும் கர்த்தர் குடுக்கட்டும். இப்போ கர்த்தர் சொல்றார், இத நீ உன் மைண்ட ரினியூ பண்ணு. ஆனா இதோட அவர் ஸ்டாப் பண்ணல. இப்போ இந்த காரியத்தோட நீ முடித்து விடுன்னு ஸ்டாப் பண்ணல. முதல்ல தெரிந்து கொள்ளணும். இப்போ சின் என் மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. உலகம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாவம் இந்த ஃபிளஷ் என்னோட ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு அது போராடும். அது சிறு பிள்ளையா இருக்கிற வரைக்கும் நான் அதற்கு அடிமையா இருந்தேன். ஆனா நான் சிறு பிள்ளைங்கிற அந்த கட்டி எப்ப தெரியுமா உடைஞ்சது? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த செகண்டே உடைஞ்சிருச்சு தான் வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. அந்த செகண்ட் அந்த கட்டு உடைந்து விட்டது. அதனால இப்போ அந்த சின்னுக்கு மேல எனக்கு பவர் இருக்குது. இப்ப பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. இப்ப உலகம் என்ன மேற்கொள்ள முடியாது. அந்த உலக இச்சைகள் என்ன மேற்கொள்ள முடியாது. அதனை ஜெயிக்கும்படிக்கு எனக்கு வல்லமையை தேவன் திடமானதையும் திடனையும் கொடுக்கும்படியா அவருடைய வசனங்களையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதை நான் ஆழம் அறிந்து கொள்ளணும். இப்ப 2வது, இப்போ எனக்கு எல்லாமே குடுத்திருக்காருல்ல. அப்போ நான் எல்லாமே என் கண்ட்ரோலுக்குள்ளதான் இருக்கு. அதனால நம்ம ரொம்ப ஆடிரவும் கூடாது. எனக்கு எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் we should draw the limit. நமக்குன்னு ஒரு லைன போடணும். நமக்குன்னு இது கிறிஸ்துவினுடைய சிலுவையை வைத்துதான் எல்லாம் ஆரம்பிக்கிறது. அடுத்த ஸ்டெப் நான் செயல்பட வேண்டியது இருக்கிறது. அது முதல்ல சொன்னேன், நான் டிசிஷன் எடுக்கிறது. 2வது லிமிட்ஸ். எந்த எந்த இடத்துலலாம் கோடு போட முடியுமோ, எந்த எந்த ஒரு ஒரு காரியம் ஒரு ஊழியக்காரர் அடிக்கடி சொல்லுவார். எங்கெல்லாம் நீ டெம்ப்டேஷன் வருதோ உனக்கு ஃப்ளீ அவே, ஓடிரு. டெம்ப்டேஷனை எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் அல்ல. ஓடிரு. டெம்ப்டேஷன் வந்தா ஓடிரு. இத அவர் சொல்லிக் கொடுத்தார். டெம்ப்டேஷன் வந்தா ஓடிரு. அந்த இடத்துல நீ நிக்கணும் அவசியம் இல்ல. ஓடிரு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. டெம்ப்டேஷனுக்கு ஓடிரு. அப்ப என் மைண்ட நான் நான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைய வாழணும்னா இது எனக்கு ரொம்ப அவசியம். அடுத்ததாக கூட ஒரு காரியத்த சொல்றேன். இப்போ நான் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. ஆவியின்படி நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்குது. இப்ப ஆவியின்படி நடக்கிறதுனா என்ன? என்ன? ஒரு காரியத்த நான் சொல்ல விரும்புறேன். இப்போ நீங்க ஏதோ ஒரு ஒர்க் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாவோ வர்றீங்க. வந்த உடனே நீங்க போன்ல தேவையில்லாதத பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு உங்க மைண்ட் சொல்லும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நோண்டுவீங்க. உங்க பிரேயர் லைஃப் மந்தமாயிரும். அன்னைக்கு உங்க ஆவிக்குரிய லைஃப் ஷார்ப்னஸ் இழக்கிறது உங்களால உணர முடியும். இப்போ ஆழமா தெரிஞ்சுக்கோங்க. வந்த உடனே நீங்க மொபைல் எடுக்கிறீங்கல்ல, அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் நான் பைபிள் வாசிக்க போறேன். நீங்க பைபிளை எடுங்க. அதுதான் ஆவியில நடக்கிறது. மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பது அதுதான். ஒரு இடத்திற்கு நீங்க போனா அங்க டெம்ப்டேஷன் வரும். அங்க பாவம் செய்யறதுக்கு வாய்ப்புண்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சனா, அத முன்கூட்டியாகவே கட் பண்ணிட்டு அந்த நேரத்தை ஜெப நேரமாகவோ, இல்ல வேத தியான நேரமோ, இல்ல தூங்குகிற நேரமாவோ மாற்றினால் நீங்க ஆவியில நடக்கிறீங்கன்னு அர்த்தம். எந்த இடத்துல டெம்ப்டேஷன் வரும் உங்களுக்கு தெரிந்து அதை ஸ்டாப் பண்ணணும். இன்னொன்னு, உங்க மாம்சம் சொல்லும், 1/2 மணி நேரம் இன்னைக்கு ஜெபிச்சுட்டு தூங்கு. இல்ல, நான் 1 மணி நேரம் கண்டினியூ பண்ண போறேன். நான் இந்த நாட்கள்ல 1 மணி நேரம் தொடர்ந்து வேதம் வாசிக்க போறேன். நான் இந்த நாளை ஜெப நாளாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியில நடக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு தேவனை நான் அதிக நேரம் வொர்ஷிப் பண்ண போறேன். நீங்க ஆவியில நடக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா என்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. நான் ஆவிக்குரிய லைஃப் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு தெரிஞ்சுனா அந்த 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 நபர்களை விட்டு விலகி போகிறீங்கல்ல, நீங்க ஆவியில நடக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இப்ப ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் நமக்கு. அப்போ நான் லிமிட் வைக்கணும். முதல்ல என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் தரிக்க வேண்டிய ஒரு காரியங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள நான் யார்? நான் மரித்து போனேன். பாவத்துக்கு மரித்து போனேன். அவர் என்னை எழுப்பி இருக்கிறார். நான் ஆளுகை செய்ய படைக்கப்பட்டவன். இது ஆழமா அறியணும். 2வது, நான் லிமிட் வைக்கிறேன். நிறைய காரியத்துல லிமிட் வைக்கிறேன். 3வது ஒரு காரியம், ஒரு நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள்.
இப்போ செட் யுவர் மைண்ட் ஆன் அபவ் திங்ஸ், நாட் ஆன் த எர்த்லி திங்ஸ். அப்போ மைண்ட ரினியூ பண்ணும்போது ப்ராசஸ்ல முதல்ல நான் செத்துட்டேன்னு அவர் சொல்றாரு. ஆனா அதோட ஸ்டாப் பண்ணிராத. அதோட ஸ்டாப் பண்ணிராத. அடுத்த லெவலுக்குள்ள உன் மைண்ட வையி. ஹெவன்லி திங்ஸ். நீ வந்து மேலானவைகளை சிந்திக்கும்படி அழைத்திருக்கிறாய். அப்போ மேலானவைகளை சிந்திக்கிறதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? வேக வேகமா நான் ஒரு 2, 3 வசனத்த நான் வாசிக்கிறேன். ஆவியானவர் நம்மளோட பேசட்டும். ஒரு செர்மன் மாரி தான் இருக்கும். பட் இது ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு செர்மன்ஸ் தான் நம்மள அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு போக முடியும். நீங்க வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்குது. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு. உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். எவ்வளவு ஆழமான சத்தியம் பாருங்க. ஒருத்தன் தன் வஸ்திரத்தை கரைப்படுத்தாமல் நடந்தா, பரிசுத்தமாய் தன்னை காற்றுக்கொண்டு நடந்தா, அவன் வந்து வெண் வஸ்திரம் தரித்து இயேசுவோட கூட நடப்பான். எவ்வளவு மேன்மையான வாக்கு தத்தங்கள். அப்ப பரலோகத்துல ஹெவன்லி திங்ஸ். அப்ப அவரோட கூட நான் நடக்க முடியும். எனக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். நான் அவரோடு கூட நடக்க முடியும். அப்ப என் தாட் எல்லாம் இதா மாறணும். நான் இயேசுவோட நடக்க வேண்டும். அதுக்கு நான் பரிசுத்தமா இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவுதான் இந்த பூமியில இயேசுவோட நடக்கிறோம்னு சொல்ற ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு நாள் லிட்டரலா அவர் இருக்கும் வண்ணமாகவே அவரை பார்த்து, அவருடைய கரத்தை பிடிச்சு, வெண் வஸ்திரம் தரித்து, அவரோட நடக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் அல்ல. அதுவே மேலான பாக்கியம். எல்லாத்தையும் காட்டிலும் அது மேலான பாக்கியம். அந்த பாக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்களோட கூட இருந்து கூட நடக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. எத்தனை பேருக்கு அத உங்களோட மைண்ட்ல அது யோசிக்க முடியுது. இன்னும் கூட சில வசனங்களை வாசிக்கிற பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல் 3ல 11 to 12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். ஒரு காரியம் தெரிந்து கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் சொல்றாரு கிரீடம் கொடுப்பேங்கிறாரு. நீங்க ஜெயம் கொள்றவளுக்கு அவர் வரும்பொழுது கிரீடம் கொடுக்கிறாராம். என்னுடைய கிரீடத்தை ஒருத்தன் எடுத்துடக்கூடாது. அப்ப பூமியில எனக்குரிய ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கும் பொழுது எனக்கு அவர் கிரீடத்தை வைத்திருக்கிறார். எனக்காக அவர் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அவரே எனக்கு அவர் வந்து என்னுடைய கிரீடத்தை இயேசுவே எனக்கு போட்டு விடுவார். யோசிச்சு பாருங்க. அடுத்தது இருக்குது. தேவாலயத்திலே தூணாக்குவேன். பரலோகத்துல உள்ள ஆலயம் இருக்குல்ல, அந்த ஆலயத்துல என்ன தூணாக்குவாராம். ஒரு நல்ல ஒரு பொசிஷன். கர்த்தர் எனக்கு எப்படி பாருங்க, பரலோகத்துல லூசிபர் எப்படி ஆராதிக்கிறதற்கு ஒரு தூண் தான் அவன். அவன் ஆராதித்துக் கொண்டிருக்கான். அவன் தான் லீடர். அந்த பொசிஷன். அவன் தான் எல்லா நாளும் செய்வான். அதே மாதிரி நம்மளையும் ஒரு பெஸ்டான பொசிஷன்ல அவர் நிறுத்துவார். அதினின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. அடுத்ததாக அவர் சொல்றத பாருங்க. என் நாம என் 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 தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வரும் புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இதுல எவ்வளவு ஆழமான நீங்க பாருங்களேன். இது எல்லாமே ஆழமான சத்தியம். இந்த பூமியில ஒரு மனுஷனுக்காகவும் டேட்டோ குத்துவார் உண்டு. ஆனா பரலோகத்துல எவ்வளவு மேன்மை பாருங்க. சொல்றாரு பிதாவுக்கு ஒரு நாமம். அந்த புது நாமத்தை நம்ம மேல எழுதுவாராம். நம்ம மேல எழுதப்படும். 2வது புதிய எருசலேம். அந்த புதிய எருசலேம் நம்ம யோசிக்கலாம். அது அசிங்கமா இருக்குமோ? யோசிச்சு பாருங்க. இயேசு படைக்கும் பொழுது நம்ம எவ்வளவு அழகாய் படைத்தாரோ, அவருடைய நாமம் எழுதும் பொழுது நம்ம அதை விட அழகாகி விடுவோம். நம்மள ரொம்ப பியூட்டிஃபுல்லா இயேசு மாத்திருவாரு. இந்த நாமத்த நம்ம மேல எழுதுவாரா புதிய எருசலேம். அது மாத்திரம் முடிகிறது இல்ல. அது மாத்திரம் முடிகிறது இல்ல. பிதாவோட நாமத்தை எழுதிட்டு எருசலேமுடைய நாமத்தை எழுதிட்டு அதோட நிப்பாட்டுகிறது இல்ல. சொல்றாரு என்னுடைய புதிய நாமத்தை எழுதுவேன். இயேசு சொல்றாரு என் நாமத்தையும் உன் மேல எழுதுவேன். புதிய நாமம். யோசிச்சு பாருங்க. ஏன் மேல அவர் எழுத போறார். எவ்வளவு மேன்மையான பாக்கியம். நான் இந்த பூமியில உள்ள அற்ப காரியங்களை பார்த்துவிட்டு நான் மேலானதை இழந்து போய் விடக்கூடாது. கர்த்தர் எனக்கு மேன்மையான பொசிஷன்ஸ் வச்சிருக்காரு. எனக்கு புதிய நாமத்தை கொடுக்க போறாரு. புதிய யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோ இல்ல ஒரு நடிகரோ தன்னுடைய ஆட்டோகிராஃப போட்டு கொடுத்தா அவர் கையாலேயே வாங்கிட்டு வந்தேன் சொல்லுவாங்கல்ல. கர்த்தருடைய ஆட்டோகிராஃப், கர்த்தருடைய நேம்.
அவர் எழுதி கொடுக்க போறார். எவ்வளவு மேன்மையான காரியங்களை நமக்காக வைத்திருக்கிறார். பரலோகத்துல நம்ம தனியா தெரியும். தனியா தெரியும். அந்த நாமத்தை உடையவர்கள், அவருடைய நாமத்தை பற்றி இருக்கிறவர்கள், புதிய நாமத்தை உடையவர்கள் தனியா தெரியும். நம்முடைய தாட்ட மாத்தணும். இப்போ இப்ப என்ன, நான் ஃபர்ஸ்ட் நான் செத்துட்டேன்னு சொல்றேன். அதோட முடிக்கிறது இல்ல. இதுக்கு மேல தரத்த உயர்த்த போறாரு. பூமியில இருக்கிறபடி இல்ல, பரலோகத்திலேயே தரமே மாறுது. இதோட முடிந்து விட்டதா? இல்ல. இன்னும் கூட வசனத்த நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, இயேசு சொல்றத பாருங்க. பூமியிலே என் நாமத்தை அறிக்கை செய்யுங்க. அப்ப பரலோகத்துல உங்க நாமத்தை அறிக்கை செய்வேன்னு சொல்றாரு. அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பூமியில யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க முடியுதோ தைரியமா சொல்லு. வெட்கப்படாம சொல்லு. பண்ண என்ன ஆண்டவரே செய்வீங்க? இயேசு சொல்றாரு, வேற ஒருத்தன் இல்லப்பா. நானே தூதர்கள் முன்னாடியும், பிதாவுக்கு முன்னாடியும் அறிக்கை செய்வேன். அப்ப அதுக்கு மீனிங் என்ன ஏசப்பா? கேளுங்க, இயேசுவே அதுக்கு மீனிங் என்ன? இயேசு என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? பூமியில ஒரு கூட்டம் ஃபேமஸா இருந்தா, ஒரு கோடி பேர், லட்சம் பேர், அத்தன பேர் பார்த்தாங்கல்ல. இப்பவும் கோடிக்கணக்கான தூதர்கள் பார்க்க போறாங்க. பரலோகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மனிதர்கள் பார்க்க போறாங்க. எல்லாரும் பார்க்கும்போது அவங்க அவங்க பார்த்துட்டு பாருங்களேன், நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க. அவங்க அவார்டோட வருவாங்க. என் பேர கர்த்தர் உச்சரிச்சுட்டாரு. இத்தனை பேருக்கு மத்தியில. அதே போல என் நாமமும், உங்களுடைய நாமமும் நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களா இருந்தா, அதனாலதான் பைபிள்ல இருக்குது. அவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவர் கொடுப்பாருன்னு. நான் என்ன கிரியை செய்கிறேனோ அதற்கு தக்கதா. அப்போ நான் எவ்வளத்திற்கு தீவிரமாய் ஒவ்வொரு காரியத்துல இருக்கிறனோ, கோடா கோடி தூதர்களுக்கு முன்பாக என் நாமம் அறிவிக்கப்படும். பிதாவுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக என் நாமம் உரைக்கப்படும். எவ்வளவு மேன்மையான காரியம். இதெல்லாம் நமக்கு மேட்டரா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்துல யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஒரு காலேஜ்ல அவார்டு வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க. இவன் ஒரு காலேஜ்ல ஃபர்ஸ்டோ, செகண்டோ, தேர்டோ ஏதோ எடுத்திருக்கான். எல்லாருக்கும் முன்னாடி வாங்கும்போது எல்லாரும் கை தட்டுறாங்க. ஒரு பெருமையா இருக்குது. யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல அற்பமா இருந்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அழிவுக்கு ஒரு, நான் சொல்றேன், அந்த டாப்பர் அவார்டு வந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கு கூட அது பிரயோஜனமற்றது. ஒரு வேலை கூட அதை வச்சு கிடைக்காது. ஆனா ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, நீ பூலோகத்தில் இல்ல, பரலோகத்திலையும் ஃபேமஸ். பரலோகத்துல பேர்கள் பெருமைப்படுத்தும்படி, மேன்மையான இடத்துல உன்னை அமர பண்ணும்படி, உனக்கான நீ இந்த பூமியில நீ செயல்பட செயல்பட அதற்குரிய பலன் வருகிறது. இப்ப என்ன ஆகுது தெரியுமா? என் மனம் பரலோகத்துல நான் ஃபேமஸ் ஆகணும், பரலோகத்துல நான் பெருசா இருக்கணும் அப்படின்னு எண்ணும் போது என்னுடைய பூமியில என்னுடைய செயல்பாடுகள் துரிதமாகி கொண்டிருக்கிறது. என் தாட் மாறுது. ஒரு இடத்துல எப்படி இருக்குது? அவரோடு கூட பாடுபட்டால், அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இன்னொரு இடம் இப்படி இருக்குது. என் நிமித்தம் உங்களை துந்தித்து, நிந்தித்து, துன்பப்படுத்தி, பலவித தீமையான பொய்யான மொழிகள் உங்கள் பேரில் சொல்வார்களான நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசினா பலன் எல்லாரும் அவனவன் கிரியைக்கு தக்கதான பலனை கொடுப்பேன் இருக்குது. இங்க கர்த்தருக்காக நீங்க அவமானப்படுத்தப்பட்டீங்கன்னா, கர்த்தருக்காக கெட்ட வார்த்தை, கர்த்தருக்காக அவர் சுவிசேஷத்து நிமித்தமோ அவமானப்படுத்தவும், நிந்திக்கப்பட்டவும் பட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் தெரியுமா? எனக்குள்ள ஒரு தீவிர ஆசை இருக்குது. தீவிர ஆசை இருக்குது. இது இது நெறைய நேரத்துல எங்க டீமோட நான் வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு காரியம். எப்பல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க போகுமோ, அங்க ஒரு திட்டு திட்டிட்டாங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். திட்டு திட்டிட்டாங்க. ஏன் தெரியுமா? என் மைண்ட்ல உடனே வந்து நிற்கிறோம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். எவ்வளவு மேன்மையான பாக்கியம் பாருங்க. ஏய், நிறைய பேர் பாடுகளை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. பாடுபட திட்டுனாலே அவ்வளவு பெரிய மிகுதியான பலன் உண்டாகும்னா, அடிச்சுட்டாங்கன்னா, ஏன் ரத்தம் சிந்திருச்சுனா, என் ரத்த சாட்சியாய் சாவமே ஆனால், ஏய், சத்தியமா சொல்றேன், இந்த தேவனுக்காக என் லைஃப குடுக்கறதுல எந்தவித குறைவும் இல்ல. அவர் இஸ் ஒர்த் ஆஃப் இட். அதுக்கு அவர் ஒர்த்தி. அவருக்காக ரத்தம் சிந்துவது ஒர்த். ஆசையா இருக்கும். அடிச்சிருங்களேன். யாராவது ஒருத்தர் அடிச்சிருங்களேன். ஆசையா இருக்கும் ஹார்ட்டுக்குள்ள. ஏதாவது ஒருத்தர் அடிச்சிட மாட்டாங்களா? திட்டுறதோட நிப்பாட்டிட்டீங்களே, ஒரு அடி அடிச்சிருங்களேன். ஏதாவது நடக்கட்டுமே. தேவனே பரலோகத்தில் இன்னும் மேன்மையான இடத்திற்கு கொண்டு போகட்டுமே. நான் கிரியை ஒண்ணு சொல்றேன். பரலோகத்திற்கு நீங்கள் போவதற்கு ஒரு கிரியையும் செய்ய வேண்டாம். ஒரே ஒண்ணுதான். இயேசுவை விசுவாசிக்கிறது. கள்ளன் ஒரு கிரியையும் செய்யவில்லை. இயேசுவை விசுவாசித்தார். அவர் மோட்சத்திற்கு சென்றான். ஆனா நம்ம விசுவாசித்து மோட்சத்திற்கு செல்வது மாத்திரமல்ல, செட் ஆன் த ஹெவன்லி திங்ஸ், மேலானதை நாடுங்கள். பவுல் அதான் சொன்னாரு, கிறிஸ்து பிதாவுக்கு வலது பரிசத்தில் உட்கார்ந்தது போல மேலானவைகள், மேலான ரிவார்ட், மேலான ரிவார்ட். ஏன் தெரியுமா? பவுலுக்கு பொறாமையே இல்ல.
பவுல் நினைச்சா இந்த ரெவல்யூஷனா ஒளிச்சு வச்சிருக்க முடியும். ஏன் ஒளிச்சு வைக்கல தெரியுமா? அவருக்கு தெரியும். அவருக்கு தெளிவா தெரியும். இதை நான் கிரியை செய்கிறதுனால் எனக்கு கொடுப்பார். இன்னொருத்தன் கிரியை செய்தால் அவனுக்கும் அவரால் கொடுக்க முடியும். இன்னொருத்தனுக்கு அவர் அதிகமாய் கொடுப்பதினால் எனக்கு அவர் கொடுக்க போறதை நிப்பாட்டுவதல்ல. அவருக்கு தெளிவா தெரியும். இன்னொருத்தருடைய உயர்வு எனக்கு தடை அல்லன்னு அவருக்கு தெரியும். அதனால அவன் தைரியமா வசனத்தை பிரபகண்டா பண்றான். இன்னைக்கு நமக்கு அதான் டைம் எடுக்குது, கொஞ்சம் டைம் ஆகுது. பட் ஹோலி ஸ்பிரிட் இன்னைக்கு நம்மளோட பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம தாட்ஸ் எல்லாத்தையும் காட் எனக்கு ரினியூ ஆக்கட்டும். ஒவ்வொருத்தருடைய தாட்ஸ் ரினியூ ஆக்கட்டும், ரினியூ ஆகட்டும். ஒவ்வொருத்தருடைய தாட்ஸ் இன்னைக்கு ரினியூ ஆகட்டும். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்காக ஒருவன் நிந்திக்கப்பட்டால், ஒருவன் துன்பப்படுத்தப்பட்டால், ஓ ரபா சம்தடா பலியாந்தரா, மேலான காரியம், மேலான இடங்கள், மேலான ஸ்தானம், அவரோடு பாடுபட்ட ஆளுகை செய்ய முடியும். கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு புறஜாதிகளை ஆட்கொள்ளும்படி, அவர்கள் ஆளுகை செய்யும்படி நமக்கு அதிகாரம். தேவதூதர்களை நியாயம் தீர்க்கும்படி நமக்கு அதிகாரம். மேலான காரியம். எல்லாரும் கொஞ்சம் நினைவு பாருங்களேன். இன்னொரு இடத்துல இப்படி இருக்குது. பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதிருங்க, பரலோகத்துல சேர்த்து வைங்க. அதனாலதான் பூலோகத்துல நான் சொல்றேன்ல, பூலோகத்துல கோடி கோடியாவோ நிறைய லட்சம் கோடிகளை சேர்த்து வைக்கிற ஒருவர்களை கண்டு நாம் ஆச்சரியப்பட வேண்டாம். பூமியில 2 ரூபாய் வச்சுட்டு அந்த 2 ரூபாயும் கத்தருக்கு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொதிக்க வேண்டும். என்னால அந்த மாதிரியான இருதயம் உடையவனா இருக்க முடியவில்லையே. ஏன் தெரியுமா? பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும். இயேசு சொன்னார், உனக்குரியவைகளை விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாகும். நான் குடுக்க 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 மேல பொக்கிஷம் சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறது. என்னுடைய ஸ்தானம் மாறுகிறது. நான் பரலோகத்துல ஐஸ்வர்யவானாகிறேன். இந்த பூமியில நான் எப்படி இருக்கேங்கிறது மேட்டர் இல்ல. இந்த பூமியில ஒத்த துணியோட இருந்துட்டு பரலோகத்துல கோடிக்கணக்கான துட்டுகளை வச்சுட்டு பரிசுத்தவான்களாகவும் ஐஸ்வர்யவான்களாகவும் நம்மளால இருக்க முடியும். இந்த மேலான காரியத்தை கர்த்தர் நமக்கு விளங்க செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. தேவனுடைய பிரசனம் மத்தியில இருக்குது. தேவனுடைய பிரசனம் மத்தியில இருக்குது. எல்லாருடைய தாட்ஸும் இன்னைக்கு ஆண்டவர் மாத்தட்டும். எல்லாருடைய தாட்ஸும் மாத்தட்டும். தேவனுடைய பிரசனம் நம்ம இருக்கிற அறையில நிரப்புகிறது. நிரப்புகிறது. கிரியைக்கு தக்கதான பலன். என்ன என்ன செய்றோமோ அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். நம்ம சாதாரணமாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் மேலான ஸ்தானத்திற்கு நம்மளை வைக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பிரசனம் நம்ம ஒவ்வொருத்தரையும் நிரப்புது, ஒவ்வொருத்தரையும் தொடுது. கர்த்தர் நம்மளை பார்க்கிற வித வித்தியாசம். கர்த்தர் நம்மளை பார்க்கிற விதம் முதல்ல சொன்னபடி நம்ம ஐடென்டிட்டி வித்தியாசம். 2வது, நான் அவரோடு மரித்து போனேன், அவரோடு பிழைத்து இருக்கிறேன். நான் நீதிக்கு அடிமை, மாம்சத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு நான் கடனாளி அல்ல, நான் வித்தியாசமானவன். 3வது, எனக்குரிய வரையறும்பு, நான் ஒரு லிமிட்ட போட போறேன். இந்த இடத்துல இவ்வளவுதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், மொபைல்ல இவ்வளவு நேரம் தான் இருப்பேன், உலகத்துக்கு இவ்வளவு நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இவ்வளவு நேரம் ஜெபிப்பேன். ஒரு லிமிட்ட போடுங்க, லிமிட்ட போடுங்க. ஓய், ஒரு நாள் எக்ஸ்டெண்டட் டைம் ஆஃப் பிரேயருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஏதோ ஒரு காரியம் உங்க மைண்ட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தேவனுடைய கிருபை எல்லாத்துக்கும் மேல உங்க மைண்ட அடுத்த கட்டத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். அடுத்த கட்டத்துக்குள்ள இல்ல இல்ல கர்த்தருக்காக நான் கிரியை செய்ய செய்ய மேலான ஸ்தானம், மேலான ஸ்தானம், மேலான மகிமை, பரலோகத்துல மேலான இடம். இத கர்த்தர் கொடுக்க முடியும். இந்த பூமியில உள்ளது ஒண்ணுமே கிடையாது. இந்த பூமியில உள்ள காரியங்கள் ஒண்ணுமே கிடையாது. இது ஒருக்கும் பிரயோஜனம் அல்லாதது. ஆனா எண்ணி வருகிற ராஜ்யமோ மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. கர்த்தருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை வரும் பாருங்க. 1000 வருஷம் அரசாட்சி வரும் பாருங்க. அன்னைக்கு என் ஸ்தானம் வித்தியாசமா இருக்க வேண்டும். எல்லாரை போல இருக்கக்கூடாது. என் ஸ்தானம் வித்தியாசமா இருக்க வேண்டும். நான் ஆளுகிறவனா இருப்பேன், நான் ஆளுகிறவனா இருப்பேன். ஓ ரபா சப்தடலபா ரியம் தடபா. அரசர் கிறிஸ்துவோடு பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவோடு கூட ஆயிரம் 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 பரிசுத்தவான்களோடு கூட அவர்கள் பூமியை நியாயம் தீர்க்க, நான் நியாயம் தீர்க்க முடியும். ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களோடு நான் நியாயம் தீர்க்க முடியும். மேன்மையான 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 ஓ ரபா சம்தடபா கிறிஸ்துவோடனே கூட ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்கள் நான் நியாயம் தீர்க்க முடியும். இந்த பூமியை நியாயம் தீர்க்க முடியும். அதே மாதிரி அவரோடு கூட நாம் பாடுபட்ட அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். கிறிஸ்துவோடு கூட நான் ஆளுகை செய்ய முடியும். இவ்வளவு மேன்மையான மேன்மையான காரியம் ஆண்டவரே, இது எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எனக்கும் இன்னும் சரியா புரியல பாருங்க. எனக்கும் புரியணும், நமக்கு புரியணும். கர்த்தர் இன்னும் நமக்கு வெளிப்படுத்தட்டும். நிறைய காரியங்களை புரியப்படட்டும். இந்த மகிமையின் ஐஸ்வர்யங்களை விளங்கி கொண்ட பவுலால சும்மா இருக்க முடியல. அதனாலதான் சொல்றாரு, ஒவ்வொரு சபைக்கு போகும்போது சொல்றாரு, உங்களிடத்துல நான் பலனை அடைய
அடையும்படி வந்தேன். உங்ககிட்ட வந்தா எனக்கு பிரயோஜனம் உண்டு. நான் பூமியில இருந்தா எனக்கும் பிரயோஜனம், உங்களுக்கும் பிரயோஜனம். அடுத்து என்ன தெரியுமா? நான் இங்க கிரியை செய்யற ஒவ்வொன்னுக்கும் மேல ஒரு பலன் வந்து கொண்டே இருக்குது. நான் இங்க கிரியை செய்ய செய்ய நான் நான் செயல்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? கிடையாது. மேல ஏறிக்கொண்டே இருக்குது. எதுக்கு அழுது அழுது என்ன பிரயோஜனம்? போராடி போராடி என்ன பிரயோஜனம்? ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதுக்கு பலன் தருகிற தேவன். தேசத்துக்காகவும் நம்முடைய ஆவி தேசம் மாறணும்னு சொல்லி ஆண்டவரை என்னை பயன்படுத்தும்னு சொல்லி அழுகிற ஒவ்வொருத்தருடைய கண்ணீருக்கும் கூட அதற்கு பலன் உண்டு. கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் அதுதான் வேதத்துல சொல்லியிருக்காரு. தண்ணீருக்கே ஒரு பலன் உண்டுமே உண்டாடுமே, ஆனால் கண்ணீருக்கும் உயிரை கொடுத்து கத்தும் பொழுது வேர்த்து விறுவிறுத்து பிரசங்கிக்கும் பொழுது தேவனுடைய பிரசனம் இறங்குகிறது. அதற்கும் பலன் உண்டு. எல்லாம் தேவன ஸ்தோத்திர செலுத்தலாம். ஸ்தோத்திரம்பா. நாங்க செய்கிற ஒன்றும் விருதா இல்ல. எல்லாத்திற்கும் எல்லாத்துக்கும் பலன் இருக்கிறது. நாங்க விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க பயன்படுத்துங்க. உங்க நாம மாத்திரம் உயரட்டும்பா. நாங்க ஒண்ணுலன்னு வெறுமையாக்குகிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. ஆவிக்குரிய லைஃபை இன்னும் ஸ்திரப்படுத்துங்க. நீர் மாத்திரம் பெரிய மகிமையினால் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் முடிசூட்டி நடத்துங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்க. வந்திருக்கிறவங்களுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னென்ன குறைவுகள் இருக்குதோ இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். தேவைகள் சந்திக்கப்படாமல் இருந்தா தேவைகள் சந்திக்கப்படட்டும். நீர் சொன்னீர் அல்லவா, ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மேலானதை தேடும் பொழுது இந்த கீழானது, இந்த பூமிக்குரியது எல்லாம் மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கோ. எல்லாம் வந்து எங்களோட வந்துரும். நாங்க விசுவாசிக்கிறோம். அதன்படி ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. வியாதிகள் நீங்கட்டும், குறைவுகள் மாறட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். நாங்க ஒண்ணும் இல்ல, நாங்க அப்பிரோஜனமானவர்கள்ப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். எல்லாருக்கும் நெக்ஸ்ட் சாட்டர்டேயும் இதே மாதிரி நமக்கு மீட்டிங் உண்டு. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்க அறிமுகப்படுத்தலாம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென், ஆமென். பிரைஸ் காட்.